செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். 3 காரியங்களை சொல்ல போறேன். ஒன்று என்னன்னா, நமக்கு விரோதமா இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் என்னென்ன. 2வது, நமக்கு விரோதமா ஏன் ஆயுதங்கள் உருவாக்கப்படணும். 3வது, அந்த ஆயுதங்களை செயல்படாம போக செய்யறதுக்கு என்ன செய்யணும், அல்லது அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போவது எப்படி என்ற 3 சத்தியங்களை மிக வேகமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல் விஷயம் என்னன்னா, நமக்கே அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. நமக்கு விரோதமா ஆயுதங்களா? நமக்கு விரோதமா ஆயுதங்கள் ஆயத்த நிலையில் இருக்குது. நமக்கு விரோதமாக அனுப்பப்படும்படி ஆயுதங்கள் நமக்கு எதிராய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு அறிவு அநேகருக்கு இல்லை. இது ஒரு எச்சரிப்பான விஷயமாகவும் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உனக்கு விரோதமா என்ன இருக்குது, ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் இப்படிப்பட்ட ஆயுதங்களுக்கு பலியாகிறார்கள். அடுத்த ஆண்டவர் சொல்றார், நீ அறிவை வெறுத்தாய். இப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு பாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த பிரசங்கத்தை நீ கேட்கல. ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு நான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிற சத்தியத்தை நீ அறியல. அறியும்படியான அறிவை நீ வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை. அப்ப வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நம்ம அறியணும், அதை மறக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், நமக்கு விரோதமா என்ன இருக்குது, ஆயுதங்கள் இருக்கு. சில வருடங்களுக்கு முன்பாக வெளிநாட்டுல ஒரு பத்திரிகையில சூதாட்டத்தை குறித்து ஒரு விளம்பரம், ஒரு ஓவிய விளம்பரம் வந்தது. அது என்ன அப்படின்னா, எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற நிலையிலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு துப்பாக்கி, நீளமான துப்பாக்கி, எப்ப வேண்டுமானாலும் உள்ள இருந்து குண்டு வெளியே வரும். ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அந்த இரட்டை குழல் துப்பாக்கிக்குள்ள இருக்கிற குண்டை 1 நிமிஷம் வேடிக்கை பார்க்கணும். எப்ப வேணாலும் வெடிக்கும், ஆனா 1 நிமிஷம் நீங்க அதை உள்ள பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி. யாருக்கெல்லாம் 1 கோடி வேணும்? ஒரே நிமிஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாம்? 1 கோடி சம்பாதிக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? 1 நிமிஷம் துப்பாக்கி குழலுக்குள்ள குண்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா எப்ப வேணாலும் துப்பாக்கி வெடிக்கும். அதை யாரும் இயக்கல, தானா வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி இருக்கிறாங்க. எப்ப வெடிக்கும்னு தெரியாது. 1 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தா 1 நிமிடம் முடியும் போது நமக்கு 1 கோடி ரூபாய். இந்த விளம்பரத்தை கேள்விப்பட்டு இந்த ஓட்டைக்குள்ள பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கியூ நிக்குது. எதுக்கு? 1 கோடி ரூபாய் கிடைக்குதுல 1 நிமிஷம் பார்த்தா. ஆனா எப்ப வேணாலும் வெடிக்கும். வெடிச்சா என்ன ஆகும்? மண்டை சதறிரும். ஆனா மக்களுக்கு அது முக்கியம் இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் பார்க்கிற அந்த 1 நிமிஷம் என்ன செய்யாது, வெடிக்காது. அப்படித்தானே சூதாட்டத்துல எல்லாம் பெட் கட்டுறாங்க, இந்த முறை ஜெயிச்சிடலாம். அது மாதிரி தான் எல்லா பாவமும். இந்த ஒரு தடவை இந்த பாவம் செய்வோம், ஒன்றும் செய்யாது. ஒரு தடவை குடிப்போம், ஒன்றும் செய்யாது. இப்ப பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அறிவில்லாமல் மக்கள் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. சில ஆயுதங்களை நான் வேதத்துல இருந்தே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மிடம் உள்ள சிறப்பானவைகளை அபகரிக்கும்படி சத்துரு உருவாக்கும் ஆயுதம். முதல் ஆயுதம் என்ன ஆயுதம்? நம்மிடம் உள்ள சிறப்பானவைகளை அபகரிக்கும்படி சத்துரு உருவாக்கி இருக்கிற ஆயுதம். ஆதியாகமம் 12, 14, 15 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எகிப்து தேசத்துல போய் பஞ்சம் பிழைக்க போறான்.
அங்க எகிப்தியர்கள் ஆபிரகாமின் மனைவிய ரொம்ப அழகுள்ளவர்கள் என்று பார்வோனுக்கு முன்னாடி போய் புகழ்ந்தாங்க. பார்வோன் என்ன பண்ணிவிட்டான்? லபக்குன்னு தூக்கிட்டு போயிட்டான். யார? ஆபிரகாமின் மனைவி சாராள தனக்கு மனைவி ஆக்கும்படி தூக்கிட்டு போயிட்டான். அப்ப நமக்கு விரோதமாய் இருக்கிற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, நம்மிடம் உள்ள சிறப்பானவைகளை அது நீங்க இப்ப வாசல்ல கழட்டி போட்டிருக்கிற செருப்பா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சிறப்பானவைகள். பழைய செருப்பை எவனா தூக்குறானா? யோசித்து பாருங்க. சிறப்பானவைகள் நம்ம வச்சிருக்கிற பொருட்கள். இப்ப நம்ம ஒரு புது செருப்பு போட்டு வந்திருக்கிறோம், நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. செருப்பு என்ன வீட்டுல ஷோ கேஸ்ல வைக்கிறதுக்காக வாங்கி இருக்கிறோம் இல்ல, அதை நம்ம காலில் போட்டு நம்மை அலங்கரிப்பதற்கு தான் வாங்கி இருக்கிறோம். அப்ப நமக்கும் சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? போட்டு வரணும். சரி வர்றோமே, கழட்டி போடும்போது இயேசுவின் ரத்தம் செய்யும் ஒரு சிலுவையாவது போட்டு வரலாம்ல. நம்ம பாட்டு கழட்டி போட்டு என்ன செஞ்சிடறோம் பாருங்க. செருப்புக்கு கூட நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஏன்னா அதை அபகரிக்கும்படி சாத்தான் வெளியே ஒரு ஆயுதத்தை என்ன செஞ்சிருக்கிறான் பாருங்க. நமக்கு இந்த ஆயுதத்தை குறித்த அறிவு இல்ல. நம்மிடத்தில் இருக்கிற சிறப்பான பொருட்கள், நம்முடைய பிள்ளைகளை அபகரிக்கும்படி யாக்கோபின் மகள் தீனால் ஊரை சுற்றி பார்க்க போனாள். என்னாச்சு? அந்த தேசத்தின் பிரபுவினுடைய மகன் என்ன பண்ணிட்டான்? அபகரிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் இரத்த கதை பாருங்க. ஏன் சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி, இப்ப ஆபிரகாமுக்கு யார் போயிட்டா? மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். சில குடும்பங்கள்ல கணவனை தூக்கிட்டு போயிடுறாங்க பாருங்க. அப்ப நாம் தான் ஆயுதங்களை அறிந்து அவைகள் வாய்க்காமல் போக பண்ண வேண்டும் என்று ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த செய்தி. அதனால இந்த செய்தியை கவனமா கேட்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவதற்கு என்ன செய்யணும்னு அறிந்து கொள்ளுங்க. இன்னொரு ஆயுதம் என்னன்னா, நம்முடைய பிரயாசங்களை அபகரிக்கும்படி சத்துரு உருவாக்குகிற ஆயுதங்கள். பிரயாசங்கள் அப்படின்னா என்னது? நம்ம உழைப்புல நமக்கு கிடைச்ச சம்பாத்தியத்தை அபகரிக்கும்படி சாத்தான் உருவாக்கி இருக்கிற ஆயுதங்கள். ஆதியாகமம் 26:19 இருந்து சில வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பெலிஸ்திய தேசத்துல போய் பஞ்ச காலத்துல துறவு தோன்றான். அதுவும் இதுக்கு முந்தி அவங்க அப்பா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்தார். அப்ப அவர் தோண்டின துறவுகள், கிணறு. அதுக்கப்புறம் அதை யாரும் பயன்படுத்தல, அவைகள் எல்லாம் தூர்ந்து போய் கிடந்தது. அதைத்தான் இவன் தோன்றான். தோண்டுனா சுரக்கும் நீரூற்றை கண்டான். சந்தோஷம். இப்ப அந்த ஊர்க்காரங்க என்ன செய்றாங்க? அது தங்களுடையது என்று. இதுக்கு முன்னாடி சும்மா தானே கிடந்துச்சு, யாரும் கேட்பார் இல்லாம நீ அந்நேரம் வந்து தோண்டி பயன்படுத்தி இருக்க வேண்டியதானே. இப்ப நான் வந்து ஏன் வேலைக்காரங்களை வச்சு நாம் பட்ட பிரயாசத்தை இப்ப அவன் என்ன செய்யறான்? வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஈசாக்குக்கு வேற வழி இல்லை. அவன் போய் புதுசா குடியேறின ஊரு, அங்க போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு என்ன செய்ய? அதனால அதை என்ன செய்ய வேண்டியதாயிற்று? விட்டு கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. நம்முடைய பிரயாசங்களை அபகரிக்கும்படி. நம்முடைய சபைக்கு ஒரு ஐயா முத்துமாரியம்மன் காலையில இருந்து வர்றாரு, பேதுருன்னு. அவர் மகா வீட்டில் போய் இருக்கிறதுக்காக சென்னைக்கு போன இடத்துல சும்மா எதுக்கு இருப்பானே, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவோம்னு பக்கத்தில் ஒருத்தட்ட கேட்டிருக்காரு. அவர் எங்கள் கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் 1 மாதம் வாட்ச்மேன் வேலை. 1 மாதம் கழிச்சு சம்பளம் கேட்டா தரமாட்டிக்கிறாரு. முதலாளிகிட்ட போய் கேட்டா, உன்னைய நானா வேலைக்கு போட்டேன், உன்னை யார் வேலைக்கு கூட்டு வந்தாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்கிறாரு. ஆக மொத்தம் அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க, இங்கேருந்து அங்கே அனுப்புகிறாங்க. இவருக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? இப்போ இவர் ஊருக்கு வரணுங்கிறாரு, கையில் காசு இல்லை. அவர் எனக்கு ஃபோனை போட்டு, ஐயா காசு கிடைச்சா ஊருக்கு வந்துடலான்னு பார்க்குறேன், ஆனால் தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப புலம்புனார். பாருங்க, நம்முடைய பிரயாசங்களை அபகரிக்கும்படி
நம்ம இடத்துல வாங்கின கடனை ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. நம்ம கட்டின சீட்டு கம்பெனி கூட்டிட்டு போயிடுறான். இப்போ நம்ம போட்ட காசுல என்ன ஆயிடுது? நம்ம கட்டின பாலிசி போயிடுது. பிஎஃப் பணம் என்ன செய்ய மாட்டேங்குது நமக்கு. ஓனரு பிஎஃப்க்குன்னு நம்மகிட்ட மாசம் மாசம் காசை பிடிச்சிடறாரு, அந்த ஆளு பிஎஃப் பணம் கட்ட மாட்டேங்கிறாரு. ஆக நமக்கு நஷ்டம். இப்படி பல நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய சம்பாத்தியம், அதை அபகரிக்கும்படி சாத்தான் ஏற்படுத்தி இருக்கிற ஆயுதம். அப்புறம் நம்மேல் உண்டாகும் மனிதர்களுடைய பொறாமை, அது ஒரு ஆயுதம். நம்மை குறித்து மற்றவர்களுக்கு இருக்கிற பொறாமை, எரிச்சல், காய்மாகாரம், அப்படியே குரு 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 குருன்னு என்ன செய்வான், பார்ப்பான். அப்படியே நம்மளை எரிக்கிற மாதிரி பார்ப்பான். பார்க்குறாங்களா அவங்கள? அது ஒரு ஆயுதம். ஆயுதம். அப்போஸ்தலர் 7:9 பார்த்தீங்கன்னா, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். நல்லா இருந்தா அந்த யோசேப்பு, அவன் மேல என்ன கண்ணு பற்றுச்சு? பொறாமை கண் பற்றுச்சு. ஆமா ஆமா. ஏன்னா அவன் பலவர்ண அங்கி என்ன செஞ்சிருக்கான், பளபளன்னு போட்டிருக்கான். பளபளன்னு இருந்தாலே கண்ணு என்ன செய்யும்? கண் திருஷ்டி அப்படிலாம் சொல்றாங்கல்ல. கல்லடி படலாம், கண்ணடி என்ன செய்யக்கூடாதான், படக்கூடாதான். அடுத்தவன் கண்ணில் என்ன செஞ்சிடக்கூடாது. காடி ஆனாலும் மூடி குடி. நீ சாப்பிட்றத அடுத்தவன் பார்த்துட்டான்னா மேலே போனது கீழே வந்துடும். பாருங்க, இதுக்காக மக்கள் நிறைய செய்யறாங்க. இது ஓரளவுக்கு மக்களுக்கு இதுல ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதனால திருஷ்டி போட்டு வைப்பாங்க, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பிள்ளை நல்லா செவச்சவன்னு என்ன செஞ்சிருந்துடக்கூடாது, இருந்துடக்கூடாது. கருப்பா இருந்துட்டா ஒருத்தனும் பொட்டு வைக்க மாட்டேங்க. அப்ப கருப்பா இருந்தா வெள்ளை பொட்டு வைக்க மாட்டேங்கிறான். வெள்ளையா இருந்தா கருப்பு போட்டு வைக்கிறான். என்ன பட்டுருமா? கண்ணு பட்டுருமா? பூசணிக்காய் வீட்டுக்கு வெளியே வைப்பாங்க, தெரியுமா அவங்களுக்கு? அகோரமான பொம்மை மாதிரி சில வீடுகள், சில கம்பெனிகள் எல்லாம் இந்த மீன் தொட்டி வச்சிருக்காங்கல்ல. அதுக்கு என்ன காரணமானா, நம்ம பார்வையை திசை திருப்புறதுக்காக. அப்படி போன உடனே இப்படியெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்க்காம ஐ மீன், பார்வையை திசை திருப்புறதுக்கான், அந்த கண் பற்றக்கூடாது. அது மாதிரி வீட்டு வாழையில கத்தால தொங்க விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கத்தால. அப்புறம் எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாவை கோர்த்து வச்சிருப்பாங்க, தெரியுமா? 3 எலுமிச்சம்பழம் 4 பச்சை மிளகா கோர்த்து வச்சிருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் நம்ம அவங்கள பார்த்து அவங்கள எரிக்கிறதுக்கு முன்னாடி அது நம்மளை என்ன செஞ்சிருமா, எரிச்சிருமா. இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அதிர்ந்து போனேன். நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போன உடனே ஏன் டம்ளர்ல தண்ணி கொடுக்குறாங்க தெரியுமா? அதாவது அது வரைக்கும் தண்ணியை கொடுத்த உடனே சிரிக்கிறவங்க அது அப்படியே கீழே போயிருமா. இவ்வளவு நாள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கும் தெரியாது. எனக்கும் நிறைய பேர் தண்ணி கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடிலாம் என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா, அந்த கண் படுதல், பொறாமை, எரிச்சல். ஆனா அப்படி ஒரு ஆயுதம் என்ன செய்யுது, இருக்கு. ஆனா இதன் மூலமா இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, அந்த ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ண முடியாதுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா தான் அந்த ஆயுதங்கள்லாம் என்ன செய்யும், வாய்க்காம போகும். அப்புறம் நமக்கு எதிராக வைக்கப்படும் சூனியம். நீங்க என்னாம 22வது அதிகாரம் 5ல இருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியாம அவன் பீலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? நீர் வந்து எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அவன் ஒரு பெரிய மந்திரவாதி. அதனால அவன் என்ன சொல்றான், நீர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சூனியம் வைங்க, இவங்களுக்கு கை கால் இழுத்துக்கிடட்டும், அதுக்கப்புறம் நான் இவங்களை என்ன செய்வேன், யுத்தம் பண்ணி ஈஸியா ஜெயிச்சிருவேன். அவங்க என்னை விட பலவான்களா இருக்கிறதுனால என்னால யாருக்கு சூனியம் வைப்பா? ஒரு பலவீனனா இருக்கிற ஒருத்தனை போய் ஒரு அரைஞ்சி போடா அப்படின்றலாம். ஒருத்தன் பெரிய பலவான், இவங்க அவங்கள தாக்கணும், என்ன செய்ய, வேற வழி இல்லை, அவனுக்கு என்னத்தான் வைக்கணும், சூனியம். ஆமா. சோ அப்படிப்பட்ட சில தீமைகள் நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். அப்புறம் வஞ்சகம் என்னும் ஒரு ஆயுதம். வஞ்சகம் நம்மளை ஏமாத்துறது. யோசுவா பட்டணங்களை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தான்.
நிறைய வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து கிபியோனியர் வந்து அவனை என்ன செஞ்சிட்டாங்க? தந்திரமா ஏமாத்திட்டாங்க. கிபியோனியர் மேல் யுத்தம் பண்ண முடியல யோசுவாவுக்கு. கிபியோனியரை ஜெயிக்க முடியல. கிபியோனியர் இவர்களை கட்டி போட்டு விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள். யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏமாந்துருக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஏமாந்து இல்லையா? பார்த்தீங்களா? நல்லவங்கெல்லாம் ஏமாறுவாங்க. இப்ப நாங்க கேட்கிறேன், எத்தனை பேர் ஏமாந்துருக்கிறீங்க? நல்லவங்க ஏமாறுவாங்க. என்னைய மாதிரி யோசுவா மாதிரி இருந்தா ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? ஏமாத்திடலாம். ஆனா அது ஒரு ஆயுதம். நான் நிறைய பேர்ட்ட ஏமாந்துருக்கேன். ஒரு ஆயுதம். அப்புறம் இச்சை என்னும் ஆயுதம். இச்சை 2 சாமுவேல் 13:1 பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தால், அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகங்கொண்டான். இச்சை இது ஒரு கொள்ளை நோய், இது ஒரு கேன்சர் நோய். அது சாத்தான் நமக்கு எதிராக உருவாக்குகிற ஒரு ஆயுதம். இச்சை. அப்புறம் பயம். ஆண்டவர் 5 தாலந்து ஒருத்தனுக்கு கொடுத்தார், 2 தாலந்து கொடுத்தார், 1 தாலந்து கொடுத்தார். 5 தாலந்த பெற்றவன் அதை கொண்டு 10 சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தான். 2 தாலந்த பெற்றவன் 4 கொண்டு வந்து கொடுத்தான். 1 தாலந்து பெற்றவன் என்ன சொன்னான்? நான் பயந்து அதை நான் என்ன செஞ்சேன்? ஒளித்து வைத்தேன். பயந்து. பயம் நிறைய காரியங்கள்ல நம்மளை முடக்கிறோம், செயல்பட விடாது, முன்னேற விடாது. பயம் அது ஒரு ஆயுதம். சாத்தான் நமக்கு எதிராக அந்த பயம் நம்மை ஆட்கொண்டால் அவ்வளவுதான், நாம் முடங்கி விடுவோம். ஆண்டவர் எவ்வளவு பயப்படாதெல்லாம் சொல்றாருல, ஆனா அது சாத்தான் நமக்கு எதிராக ஏவுகிற ஒரு ஆயுதம். சவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பொருளாசை, கோபம், பெருமை, பயம் போன்ற ஆயுதங்கள் அவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டது. 1 2 இல்ல, என் வாழ்க்கையில என்னென்ன ஆயுதங்கள்? பொருளாசை என்கிற ஒரு ஆயுதம் என் வாழ்க்கையை தகர்த்துருச்சு. அப்புறம் கோபம், பெருமை, இன்னும் சில ஆயுதங்கள் இருக்கு. வியாதி, வறுமை, நஷ்டம், இப்படி பல ஆயுதங்கள் என்ன செய்து இருக்குதுங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். பல ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் இருக்கிறது. ஏன் நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன போட்டிருக்காங்க? ஏனெனில் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுல, அதற்கு அடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் 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 அங்க மொட்டையா எதிராளியாகிய பிசாசுன்னு போட்டிருக்கா. எதிராளியாகிய பிசாசுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்கா. என்ன வார்த்தை? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. யாருடைய எதிராளி? யார் எதிராளி? உங்கள் எதிராளி. நான் உங்களை பார்த்து சொல்றேன் உங்கள் எதிராளி, நீங்க என்னைய பார்த்து சொல்லுங்க உங்கள் எதிராளி. ஆக நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிராளி இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி உண்டு. ஏன் நமக்கு எதிராக ஆயுதங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது? ஆயுதங்கள் அப்படின்னா நான் சில விஷயங்கள் சொன்னேன்ல. ஆமா, ஸோ ஆயுதங்கள்னு கம்பு, அருவா, துப்பாக்கி இதெல்லாம் நமக்கு நேராக இருக்கு அப்படி நீங்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஆயுதங்கள், என்னென்ன ஆயுதங்கள் பார்த்தோம்? நமக்குரிய சிறப்பானவைகளை அபகரிக்கும் ஆயுதங்கள், நம்முடைய பிரயாசங்களை அபகரிக்கும் ஆயுதங்கள், நம்மளை ஏமாற வைக்கிற ஆயுதங்கள், அப்புறம் பொறாமை, எரிச்சல் என்கிற ஆயுதங்கள், அப்புறம் பயம், வியாதி, என பொருளாசை, இச்சை, இப்படி சூனியம், நிறைய ஆயுதங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதத்தை பயன்படுத்துறான்னா அவன் யாரா இருக்கணும்? நமக்கு எதிரியா இருக்கணும். நமக்கு எதிரி இருக்காங்களா? நீங்க உலகத்துல இருக்கிற யாரையும் நீங்க எதிரியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை.
நம்ம எல்லாருக்கும் பிரதானமான எதிரி என்ன செய்யறான்? பல நேரம் வேற சில நபர்களை நமக்கு எதிரியா காட்டி சாத்தான் நம்மளை திசை திருப்ப பார்க்கறான். நம்முடைய கவனத்தை சாத்தான் என்ன செய்ய பார்க்கறான்? திசை திருப்ப பார்க்கறான். ஆனா உண்மையா நமக்கு எதிரி யார்? சரி, என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, உண்மையாக உங்களுடைய எதிரி யார்? இந்த அறிவு நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கோ. உண்மையான எதிரி உங்க ஆத்துக்காரர் கிடையாது. உண்மையான எதிரி உங்க மனைவி கிடையாது. உண்மையான எதிரி உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இல்லை. உண்மையான எதிரி உங்க பங்காளி. உண்மையான எதிரி உங்க மாமியார் கிடையாது. அதே மாதிரி மருமகள்ஸும் உங்களுக்கு யார் கிடையாது? எதிரி கிடையாது. சாத்தான் அவங்கெல்லாம் எதிரி மாதிரி நம்ம கவனத்தை திசை திருப்ப பார்க்குறான். ஆனா இன்னைக்கு உங்க கவனம் உண்மையான எதிரி பக்கம் திரும்பணும். நம்ம எல்லாருக்கும் எதிரி யாரு? பிசாசு. பிசாசு முதல்ல தேவன் இந்த உலகத்தை படைச்சப்ப ஒரு தீமையும் இந்த உலகத்துல கிடையாதுங்க. அப்படி மனிதன் சந்தோஷமா இருந்த காலத்துல ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. அந்த தப்பு நடந்ததுக்கு காரணம் யாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? யாரு வந்தா? யாரு வந்தா? சர்ப்பம். எல்லாரும் சொல்லுங்க, சர்ப்பம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு தீமையும் கிடையாது. ஒரு வியாதி கிடையாது, வறுமை கிடையாது, தோல்வி கிடையாது, துன்பம் கிடையாது, துக்கம் கிடையாது, இறப்பு கிடையாது, மரணம் கிடையாது. அப்படி ஒரு நல்ல சூழல்ல இருக்கும் போது உள்ள யாரு வரா? யாரு வரா? சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் 12:9. வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்த அந்த சர்ப்பம் இருக்குல்ல, அது என்ன பாம்பு? ரொம்ப பழைய பாம்பு. எப்ப வந்த பாம்பு? முதல்ல ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்த அந்த பாம்பு. அத பாம்புன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது பாம்பு இல்ல. யாரு? பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பாம்பு. அன்னைக்கு ஏவாள் அக்கா நம்மள மாதிரி வெகுளி. அவ அந்த சர்ப்பத்தை யாருன்னு நினைக்கல, சத்துருன்னு நினைக்கல, பிசாசுன்னு நினைக்காம அவ பாட்டுக்கு பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. பாருங்க, அன்னைக்கு முழு மனுக்குலமும் என்ன செஞ்சிருச்சு? விழுந்து போச்சு. மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் மனிதனை முடிசூட்டி வைத்திருந்தார். அப்ப இந்த பிசாசு ஏன் வந்து மனிதனை வஞ்சிக்கணும்? ஏன் இந்த பிசாசு நமக்கு எதிரியா அவன் எழுமணும் அப்படின்னா, அந்த பிசாசு ஒரு காலத்துல கர்த்தரோடு இருந்தவன், கர்த்தரோடு இருக்கும்படி படைக்கப்பட்டவன். ஆனால் அவன் பெருமையினால பிசாசாக விழுந்து போனபடியினால் அவனுடைய ஸ்தானத்திலே தேவன் நம்மை உருவாக்கி வைத்தபடியினால் நம்மளையும் எப்படியாவது காலை பிடிச்சு என்ன செய்யணும்? இழுக்கணும்ட்டு தான் நமக்கு சத்துருவாக சர்ப்பத்தின் சாயல்ல எங்க வந்துறான்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து பிளானை கச்சிதமா முடிச்சிட்டான். அந்நாள் முதற்கொண்டு இந்த முழு மனுக்குலத்துக்கு அவன் எதிரியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை கெடுத்தது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் காயினுக்குள் எரிச்சலின் ஆவியாக புகுந்து ஆபேலை அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். அதுக்கப்புறம் தேவபுத்திர மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு கலப்பு திருமணம் செய்ய இச்சை என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி முழு மனுக்குலத்தையும் அசுத்தத்துல விழச் செய்தான். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு, முழு மனுக்குலத்தையும் அவர் என்ன செஞ்சாரு? அழித்தார். இப்படி இந்த உலகத்துல இத்தனை தீமைக்கும் காரணம் யாரு? அந்த மனுக்குலத்தின் எதிரியாகிய பிசாசு. அவன் நம்முடைய எதிரியா இருக்கிறபடியினால நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல அவன் வீழ்த்தணும்னு நமக்கு எதிராக ஆயுதங்களை இவனை இயேசு ஒரு வசனத்துல அடையாளம் காட்டுகிறார். என்ன அடையாளம் காட்டுகிறார்? யோவான் 10:10. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும்
அழிக்கவும் வருகிறான். யோபுவின் வீட்டுக்குள் வந்தான். என்ன செஞ்சான்? அவனுடைய ஆடு, மாடு, ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதைகள் எல்லாவற்றையும் திருடினான். அப்புறம் அவனுடைய வேலைக்காரர்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கொன்றான். அப்புறம் இந்த யோபுவை அழிக்கும்படி, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி அவன் பிரயாசப்பட்டான். ஆனா கர்த்தர் என்ன செய்யல? அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல. அப்ப இந்த திருடனாகிய பிசாசு நம்மிடத்தில் இருக்கிறத திருட வருகிறான், நம்மை கொல்ல வருகிறான், நம்மை அழிக்க வருகிறான். அதற்காகத்தான் இந்த ஆயுதங்களை எல்லாம் அவன் என்ன செய்யறான்? பயன்படுத்துகிறான். சங்கீதம் 91:3 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 91:3, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். அப்ப அவன் வேடனுடைய நோக்கம் என்ன? நம்மளை பிடிக்கணும், நம்மளை அழிக்கணும். நம்மளை பிடிக்கணும், நம்மை அழிக்கணும். அவன் வேடன். சோ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்ப நமக்கு எதிரான இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போக பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல செய்தி. எங்க இந்த நல்ல செய்திக்காக நல்ல கைதட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமா. சோ இந்த வசனத்தை நான் வெள்ளிக்கிழமையில இருந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நேற்று மதுரைக்கு போயிட்டு வரும்போது என் மனைவி சொன்னாங்க, நீங்க ஊருக்கிட்டாவது போயிடுறீங்க, இங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தாங்க முடியலைன்னாங்க. என்னன்னு? இந்த மாதிரி ஜோதி சிஸ்டருக்கு கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் உடம்புலாம் பரவிருச்சான். ஆமாம், உடனே ஆஸ்பத்திரிக்கு சென்னைக்கு போகணுமா அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்புனாங்க. ஆனால் எனக்கு ஒரு கலக்கம் இல்லை. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதனால எனக்கு எந்த கலக்கம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களே வந்துட்டாங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து, அதுவும் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லைன்னு, இவங்களால நம்ப முடியலை. இன்னொரு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, அவரும் சொல்லியிருக்கிறாரு ஒன்றும் இல்லைம்மா, ஆமாம் ஒரு மாத்திரை எழுதி தர உனக்கு சரியா போயிடும்னு. கர்த்தர் வசனத்தை நிறைவேற்றிட்டாரா நேற்றைய தினத்திலேயே? ஆமாம். ஆனாலும் நமக்கு ஒரு பொறுப்பு வேணும். என்ன வேணும்? பொறுப்பு. அவர் ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்லிட்டாருன்ட்டு நம்ம பாட்டுக்கு போய் குப்புறப்படுத்த என்ன செய்யக்கூடாது? தூங்குது. இந்த ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவது எப்படி? 3 காரியங்களை வேகமாக நான் சொல்லித்தர போறேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவது எப்படி? கவனிய, கடந்த காலங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் நமக்கு வாய்த்திருக்கிறது, எத்தனையோ தீமைகள் நமக்கு நடந்திருக்கிறது. ஏன்? நம்ம கவனக்குறைவா இருந்ததுனால. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, நமக்கு ஒரு சத்துரு உண்டு, அந்த சத்துருவின் மேல் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உண்டு. அதனால நீ படுத்து தூங்கு. நான் பைபிள்ல போட்டிருக்கு. என்ன வாஸ்துமல 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், அப்புறம் விழித்திருங்கள். ஏன் போட்டிருக்கு? ஏன் போட்டிருக்கு? நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறாரு, அதுக்குன்ட்டு தூங்க என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? விழித்திருங்கள். அதனால நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. ஆனா அதுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி we have. 3 காரியங்களை நான் சொல்றேன். 1, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். 2வது, ஆவியில் நிறைந்திருங்கள். 3வது, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும்னா இந்த 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் செயல்படாது. எப்ப? தேவன் நம் பட்சத்தில், நம் பக்கம் கர்த்தர் இருக்கும் போது செயல்படாது. தாவீதை பற்றி ஒரு வசனத்தை பார்ப்போமே. 1 சாமுவேல் 18:12 பாருங்க. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் தாவீதோடு கூட
இருக்கிறார் என்று சவுல் கண்டு, எப்ப சவுல் கண்டான் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார்னு? முந்தின வசனம் பாருங்க, 11. சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கவனிங்க, சவுல் என்ன 100 அடி தூரத்துல இருந்தா ஈட்டியை எய்தான்? இல்லைங்க. சவுலுக்கு தலைவலின்னு சொல்லி தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கான்? சுரமண்டலம். எவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து இருப்பான்? இவ்வளவு தூரத்துல தாங்க. இவன் என்ன இவ்வளோண்டு பிளேட வச்சா வெட்ட வர்றான்? இவன் எதை வச்சு? ஈட்டி எவ்வளவு நீளம் இருக்கும்? ஏங்க, இவ்வளவு பக்கத்துல இருக்கிறவனை ஈட்டி வச்சு குத்த முடியாதாங்க? 2 தடவை குத்துனானா, 2 தடவையும் தாவீது விலகிக்கிட்டானா? என்ன இத்தனைக்கும் சவுல் பெரிய பராக்கிரமசாலி, யுத்த வீரன். பக்கத்துல இருக்கிறவங்களை குத்த முடியலன்னா நீ எல்லாம் என்னடா யுத்த வீரன்? அப்ப தாவீதுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதம் ஏன் வாய்க்காமல் போயிட்டு? கர்த்தர் தாவீதோடு கூட. அப்ப சவுலுக்கு புரியுது, இவன் சும்மா இதுக்கெல்லாம் தப்பல. இவன் சாமர்த்தியத்தினாலேயோ அவன் புத்திசாலித்தனத்தினாலேயோ தப்பல. இவன் குத்துவான்ட்டா இவன் ரெடியா இருந்தான். அவன் பாட்டுக்கு சுரமண்டலத்தை எனக்காய் ஜீவன் தந்து அழித்தீ இந்த மீட்பு. அவன் மேல குத்தி இருக்கான். அவன் குத்துனான்ட்டு இவன் குனியல. அந்த ராகத்துக்கு இவன் என்ன செய்யறான்? அழித்தீ இந்த மீட்பு. அதனாலதான் பாட்டு பாடும்போது கையை தட்டுங்க, ஆட்டம் ஆடுங்க அப்படிலாம் சொல்றோம். நீங்க ஆடுற நேரம் ஏதோ ஒரு அம்பு இங்கிட்டு என்ன செய்யுது? பறக்குது. நீங்க கையை தட்டுற நேரம் ஏதோ ஒரு அற்புதம் என்ன செய்யுது? நடக்குது. பார்த்தா ஈட்டி. என்ன ராசா ஈட்டி அங்கிட்டு சுதுக்கி இருக்குது? சும்மா இப்படி போட்டேன்பா. அப்படியா? இந்தாங்க. அவனே ஈட்டி எடுத்து என்ன செய்யறான்? இந்தாங்க. எதையாவது எரிஞ்சிங்கன்னா கரெக்டா குறிவாத்து எரிங்க ராஜா, வைங்க. பாட்டு பாடட்டுமா? மாறாத அன்பு, குறையாத ஸ்நேகம். என்ன ராஜா திரும்ப ஈட்டி அங்க? எதை நீங்க எரியுறீங்க? உன்னைய தாண்டா எரியுற. நீ ஏண்டா குனிற? நான் எங்க குனிஞ்சேன்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் ராஜாவுக்கு புரியுது, இவன் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரு. இவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. அப்ப இந்த ஆயுதத்துக்கு இவன் தப்பி ஓடல, இவனை தப்ப வைக்கிற கர்த்தர் இவன் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். கவனிங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் யார் பட்சத்துல இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டிய உண்டாக்கி பாவம் செய்து கொண்டிருந்த போது மோசே கேட்கிறார். யாத்திராகமம் 32:26. யாத்திராகமம் 32:26. பாளையத்தின் வாசல்ல நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடினார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? நீங்க கர்த்தர் பட்சத்துல இருந்தா கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்க போறாரு. அவ்வளவுதான், சிம்பிள். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம யார் கூட இருக்கணும்? கர்த்தர் கூட இருக்கணும். 12 கோத்திரம், அதுல 11 கோத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? கன்று குட்டியை உண்டாக்கி அதுக்கு பலி செலுத்தி பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரே ஜாலி தான். ராட்டினம் சுத்துறது, டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்றது, காளான் பக்கோடா வாங்கி சாப்பிட்றது, பானிபூரி வாங்கி சாப்பிட்றது, ஒரே ஜாலியா இருக்குதுங்க. ஆனா லேவி கோத்திரம் மட்டும் கர்த்தர் பட்சத்துல நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கவனிங்க, இன்னைக்கு ரொம்ப உலகம் மோசமாய் போச்சு. அதனால விசுவாசிகளுக்கும் பயங்கர இடரல். சொல்றது புரியுதா? ரொம்ப பெரிய பொறுக்காட்சி போட்டக்கூடாது. யாருக்கு பெரிய இடரல்? யாருடைய இருதயம் தத்தளிக்குது?
இன்னைக்கு சாயந்தரம் போயிட மாட்டோமா? அடுத்து எப்ப பொறுக்காட்சி போடுவாங்க? நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க சகவாசம் யாரு கூட, உங்க சகவாசம் எங்க? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத தேவனுடைய பாதத்தில். கவனிங்க, 3 மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் கர்த்தரை விட்டு விலகி தூரமா இருக்கிற கூட்டம், பிரச்சனை இல்லை, கர்த்தர் அதை பத்தி ஒன்றும் பேசிக்கிட்டு இல்லை. இன்னொரு கூட்டம் கர்த்தரோடு இருக்கிற கூட்டம், எந்நேரமும் ஜெபம் கூட்டம், ஆவியானவர் தோத்திரம், பைபிள் வசனம் அப்படின்னு ஒரேடியா ஆண்டவர் சமூகத்திலே இருக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இங்கிட்டு வரோம், அங்கிட்டு போவோம், அப்புறம் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரோம், அப்புறம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போவோம். இந்த வாரேங்க, அந்த வாரேங்க, இருங்க பாஸ்டர் இருங்க, இந்த ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கூட்டத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், இருங்க இந்த சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன், தலையை மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன், பாஸ்டர் மொய் மட்டும் எழுதிட்டு வந்துடுறேன், ஏக்கா இந்த பாஸ்டர் ஃபோன் பண்ற, வெளியே போய் பண்ணிட்டு வந்துடுறேன், பாஸ்டர் மைனி ஃபோன் பண்ணுது, ஒரு நிமிஷம் இருங்க, சர்ச்சில் உட்கார முடியலை, போன் வருது, வெளியே போகுது, அப்புறம் பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்றான்ட்டு உள்ள வருது, பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஒரு ஆர்டர் வருது. நீ ஒண்ணு அனலாயிரு, இல்லாட்டினா குளிராயிரு. இந்த 2 கெட்ட நிலையில இருந்தா உன்னை நான் என்ன செஞ்சிருவேங்கிறார் கர்த்தர், வாந்தி பண்ணுவேன். நீ யார் பட்சத்துல இருக்கிற, நீ யார் ஆளு? முதல்ல நம்ம இந்த உலகத்துல சிலரோட பிசினஸ் பண்றோம், சிலர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க, எல்லாரையும் முறைச்சிக்கிட்டா இருக்க முடியும்? எல்லாத்துலயும் ஒரு அளவு வேணும். எல்லாத்துலயும் ஒன்னே எல்லாத்துலயும் கிடையாது. கர்த்தருடைய காரியங்கள்ல அன்லிமிட்டடா இருக்கணும், உலக காரியங்கள்ல லிமிட்டடா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? நிறைய பேரு உலகத்துல அன்லிமிட்டடா இருப்பாங்க, கர்த்தருடைய காரியங்கள்ல அளவு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதோட சரி, சாயந்தரம் ஆண்கள் கூட்டத்துக்கு வரவே மாட்டாங்க. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன்ல, இன்னைக்கு சாயந்தரம் நீங்க ஆண்கள் கூடைக்கு வரலன்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க யார் ஆளு? ஆண்கள் கூடைக்கு வந்தா கர்த்தர் பட்சத்துல இருக்கிற ஆளு. கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். இப்ப நல்லா முழுசா கர்த்தருக்காக செலவு பண்ணுவோமே, புரியுதா? சாயந்தரம் ஃபங்க்ஷன், காலையில ஆராதனை. ஏன் மாசத்துல ஒரு நாள் ஆண்கள் கூடை? நீ கண்டிப்பா ஆண்கள் கூடைக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவன் யார்? நான் சொல்றது புரியுதா? இப்ப ஆண்டவருக்கு அதுதான், நீங்க உங்களை நீங்க காட்டுங்க, யாருன்னு காட்டுங்க, யார் பட்சத்துல இருக்கிறீங்க. இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில 2 பேர் கை விட்டுருவாங்க. 2 கட்டா நிலையா என்ன செஞ்சிடும்? ஆயிரும். கர்த்தர் பட்சத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், நல்லா அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், குடும்ப ஜெபம். திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்றாரு, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை உபவாசம், ஆலயத்துக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க, என்ன ஜெபக்குழு, மென்டர்களோட ஒரு நல்ல உறவு, என்ன சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க, உத்தமமா சபைக்கு ஆராதனைக்கு வாங்க, என்ன ஆமா உலகத்தோடு இருக்கிற சகவாசத்தை லிமிட்டடா வச்சுக்கோங்க, கர்த்தரோடு இருக்கிற சகவாசத்தை, சபையோடு இருக்கிற சகவாசத்தை சொல்லுங்க அன்லிமிட்டடா, அளவில்லாமல் கர்த்தரோடு, அளவோடு உலகத்தோடு. ஒரு பெரிய வாசகத்தை எழுதி போடுங்க, சரியா? இந்த டிசைனர்ட்டெல்லாம் கொடுத்தா அழகா டிசைன் பண்ணி தருவாரு. ஆமா, அடுத்து உங்க வீட்டில் அப்படி ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருவேன். என்ன வாசகம்? வண்டியிலலாம் எழுதி போடலாம், அளவில்லாமல் கர்த்தரோடு, அளவோடு உலகத்தோடு. எத்தனை பேருக்கு இந்த வாசகம் பிடிச்சிருக்குது? இன்னிலிருந்து அந்த வாழ்க்கைக்கு வாங்க, அந்த கொள்கைக்கு நீங்க வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். 2வது, ஆவியில நிரம்பி இருங்க. அப்போஸ்தலர் 28 அந்த அதிகாரத்துல பவுல் கொஞ்சம் பேர் கூட மெலித்தா தீவுல ஒதுங்குறாங்க. அங்க பயங்கர குளிர், அதனால விறகுகளை போட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊராரை பொறுத்தவரையில வந்திருக்கிற இவங்க எல்லாம் கைதிகள். பவுலும் சுவிசேஷத்து நிமித்தம் கைதியா என்ன செஞ்சிருக்காரு?
போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சுவிசேஷத்துக்காக வந்த கைதினோடனே நல்ல கைதினா நினைப்பாங்க, அவங்க இவன் ஒரு கொலைபாதகன் அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. அவங்க விறகுகளை அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு விரியன் அனல் உரைத்து வந்து பவுலுடைய கையை கவ்வி தொங்குது. விரியன் பாம்பு. எல்லாரும் இவன் சடுதியாய் வீக்கம் கண்டு சாவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பவுல் அதை அக்கினியில் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஏன் பவுலுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்கவில்லை? பவுல் ஆவியிலே நிறைந்திருந்தவன். சொல்றது புரியுதா? உள்ள ஒரு அக்கினி எரியுதுங்க. வெளியே இருக்கிற அக்கினி தாங்க முடியாம இந்த சர்ப்பம் இவனை கடிச்சா இவன்ட்டு இருக்கிற அக்கினி அதை விட பெருசா இருக்கு. இந்த அக்கினி தான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. புரியுதா? ஆமா. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். கவனிங்க, இயேசு கூட இருந்தார். இவங்க எல்லாத்துலயும் ஜெயம் பெற்றார்கள். சீசர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த ஆயுதமும் இவங்களுக்கு விரோதமா இருந்து வாய்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் சொன்னா, நான் போறேன், நான் உங்களை விட்டு போறேன், பரலோகம் போறேன். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் இந்த எருசலேமை விட்டு போகாமல் நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இங்கேயே தரித்திருங்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே தரித்திருங்க, போயிடாதீங்க வெளியே. என்ன வெளியே உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. உங்களை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான், ஜெயில போறதுக்கு ரெடியா இருக்கிறான், உங்களை கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆனா நீ வெளியே போறதுக்கு முன்னாடி எதை பெற்றுக்கொள்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் சொல்ற ஆலோசனை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதான் சொல்றாரு, ஏய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம பிசினஸ்ல இறங்கிறாத, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம உலகத்துக்குள்ள போகாத, அபிஷேகம் இல்லாம வாழாத, உனக்கு பாதுகாப்பு கிடையாது. எப்ப வேணாலும் விரியன் உன்னை கடிக்கும். உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா அந்த சர்ப்பத்தின் விஷம் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. என்ன உள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். வாலிபர்களே, அபிஷேகம் இல்லாம உலகத்துக்குள்ள போனீங்கன்னா பாவத்தை ஜெயிக்க முடியாது. சரி, அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில் அனலா இருக்கணும். டெய்லி நல்ல அந்நிய பாஷை பேசி வல்லமையா ஜெபிக்கணும். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கேங்கிறாங்க. அவங்க பேசின அந்நிய பாஷை என் காதலையே விழுந்ததில்லை. ஏங்க, அந்நிய பாஷையே நல்லா சத்தமா பேசுறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்க பேசுற அந்நிய பாஷை அடுத்த ஆள் காதல என்ன செய்யணும்? உளணும். நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில என்ன செய்யணும்? ஆவியில அனலா இருக்கணும், அக்கினியா இருக்கணும். இவங்களும் கூடி ஒரே ஜெபம் 7 நாள் வெளியே போகாம உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. காப்பி தண்ணியை குடிச்சிட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்ப அக்கினியினால நிரம்பி வெளியே போனாங்க. சுவிசேஷம் சொல்ல அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் இவர்களை பின்பற்றி வந்தாங்க. உடனே ஆலோசனை சங்கத்தார், வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியன் எல்லாம் கூடி இவர்களை பயமுறுத்தினார்கள். இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடாது, ஜெப கூட்டம் நடத்தக்கூடாது, ஆராதிக்க கூடாது. அவர்கள் கட்டுப்பாடு பண்ணாங்க. ஆனா இவர்கள் கட்டுப்பட்டார்களா? இல்ல. என்ன, இப்ப இவங்க ஆவியில நிரம்பி இருக்கிறதுனால யாரும் இவங்களை கட்டுப்படுத்த முடியல. கடைசியில என்ன போட்டிருக்குன்னா, அவர்களை ஒன்றும் செய்யக்கூடாமல். எதிரிகளுக்கு இவங்களை ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில அவங்களே என்ன தீர்மானம் பண்ணாங்க தெரியுமா? என்னமும் பண்ணிட்டு போறாங்கடா, இவங்களை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, என்னம் பண்ணிட்டு போறாங்க. எப்படி இவர்களுக்கு இந்த ஜெயம் கிடைத்தது? இத்தனைக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. போலீஸ் அவங்க கையில தான், ராணுவம் அவங்க கையில தான், ரோம அதிகாரம் இவங்க கையில இருக்குது. ஆனாலும் இந்த சீசர்களை ஒன்றும் பண்ண முடியல. இந்த சீசர்கள் சாதாரணமானவங்க. ஆனா சாதாரணமானவர்களை
எந்த அதிகாரமும் பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா இவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார். உடனே ஜெயிலில் போட்டோம். ஆமா, தேவதூதன் ஜெயில என்ன செஞ்சு விட்டுருவான், திறந்து விட்டுருவான். அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. சரித்திரத்துல ஒரு சம்பவம் இருக்குது. யோவான் அப்போஸ்தலனை என்ன கொப்பரைக்குள்ள போட்டாங்களாம். கொதிக்கிற என்ன கொப்பரைக்குள்ள போட்டா இவர் அதுல நீச்சல் அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாராம். ஆயில் பாத். கடைசியில இவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லிதான் நாடு கடத்தி விட்டாங்க. பாருங்க. அப்ப இவர்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போனதுக்கான காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜான் ஜி லேக்னு ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்து வந்தார், மிஷனரி. அவர் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்த போது 1908 13 வரைக்கும் ஒரு மோசமான கொள்ளை நோய் பரவியது. மோசமான ஒரு கொள்ளை நோய். இப்ப கொரோனா வந்துச்சுல, அது மாதிரி ஜனங்கள் கொத்து கொத்தா செத்தாங்க. இந்த ஜான் ஜி லேக்கும் அவருடைய டீமும் தான் வெளிநாட்டில இருந்து வந்த மருந்துகளை கொண்டு போய் சப்ளை பண்றது, மரித்தோர்களை எடுத்து அடக்கம் பண்றதுன்னு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இவர் கூட ஒரு 100 பேர் ரொம்ப தீவிரமா. இத கவனிச்சுக்கிட்டு இருந்த கவர்மெண்ட் என்ன, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது ஒரு கொள்ளை நோய் வந்தவன ஒருத்தன் போய் தொட்டாலே அவனுக்கு கொள்ளை நோய் வந்துடுது, அவனு செத்துறான். ஆனா இவங்க டீம் என்ன செய்யறாங்க, போய் மருந்து கொடுக்குறாங்க, காப்பாத்துறாங்க, தூக்கிட்டு போறாங்க, செத்தவனை போய் என்ன செய்யறாங்க, அடக்கம் பண்றாங்க. ஆனா இவங்க டீமுக்கு ஒண்ணுமே. ஆச்சரியப்பட்டு கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயோ என்னையா உங்க டீமுக்கு யாருக்கு இந்த வியாதி வர? அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறவங்க, எங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. புரியல அவங்களுக்கு. இல்லை, எங்களுக்கு ஒண்ணும் புரியல, என்ன சொல்ல வரீங்க? அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வா, டாக்டர் டீமை கூட்டு வா, இந்த வைரஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்தாங்க. மைக்ரோஸ்கோப்ல வச்சு அந்த வைரஸ் உயிரோட இருக்கான்னு பாரு அப்படின்னாங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு, ஆமா இந்த வைரஸ் உயிரோட தான் இருக்குது, இப்ப என் கையில வையினாரு. மைக்ரோஸ்கோப்பை வச்சு பாரு, பார்த்துக்கிட்டே என் கையில வையினாரு. வச்சாச்சு. மைக்ரோஸ்கோப்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரியாதுல, கண்ணுக்கு தெரியாதுல. ஆமா, அவ்வளவு. அதை இவர் கையில போட்ட உடனே அந்த புழுக்களை போன்ற அந்த வைரஸ்கள் துடி துடித்து செத்தன. இவர் கையில போட்ட உடனே அவர் சொன்னாரு, எனக்குள்ள இருக்கிற அக்கினி கொள்ளை நோய்களை சுட்டரிக்கிற அக்கினி. அப்ப யாருக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காது? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளாதவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த முக்கியமான தேவை ஒரு டம்ளர் தண்ணி அல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகம். போங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்க, என்னை அக்கினினால நிரப்புங்கன்னு கேளுங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க அசதியா இருக்காதீங்க, வல்லமையா ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் தூங்குறீங்க. ஜெபத்துக்கு வந்துட்டு உட்காந்து ஜெபத்துக்கு வந்துட்டு அமைதியா இருக்கு. என்ன புரியல? நீங்க பெற்ற அபிஷேகத்துல நிரம்பி நல்ல கையை தட்டி சத்தமா ஜெபிக்க வேண்டாமா? அக்னியா ஜெபிக்க வேண்டாமா? அக்னி பற்றி எரிய வேண்டாமா? அமைதியா ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஆவியில அனலாருங்க, ஆயுதங்கள் வாய்க்காம போகும். கடைசியா ஜெபம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காட்டி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை அவர் சொல்றாரு. நீங்க பிசாசு, அவன் தான் நம்முடைய எதிரி, அவனுடைய ஆயுதங்களை எதிர்க்க திராணி உள்ளவர்களா என்ன செய்யணுமா? என்ன, அவனுக்கு உங்களுக்கு எதிர ஆயுதங்களை வச்சிருக்கிறான். அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும்னா நீங்க பலம் உள்ளவர்களா இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து, இப்படி உட்கார்ந்துருக்காதீங்க, இப்படி உட்கார்ந்துருக்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கணும் நம்ம எப்போதும்? சொல்லுங்க. தேவ பிள்ளை ஒரு நாளும், அதாவது அழலாம், தேசத்துக்காக அழுங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக அழுங்க. ஏன்னா
பக்கத்துல வியாதியஸ்தர்களுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு வியாதின்னு அழாதீங்க. பக்கத்துல இருக்கிறவன் கடன் பிரச்சனை மாறணும்னு அழுது ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கடன் பாஸ்டர் அழாதீங்க. உங்க பிரச்சனைக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் எப்படி இருக்கணும்? பலம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமா, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். சோர்வு இருக்கக்கூடாது, உற்சாகமா இருக்கணும், திட்ட மனதா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் நம்ம விட்டுருவோம். கீழே பாருங்க 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. பக்கத்தில் இருக்க ஆளை கூப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபத்துல உறுதியாய் இடைவிடாமல் என்ன செய்யுங்க. பாருங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்காத, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கதை பேசாத, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குறை பேசாத, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகல் கனவு காணாத, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்போனை நோண்டாத, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சேட்டிங் பண்ணாத, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊரை சுத்தாத, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணாக்காத. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்ய? அதான் நேரமே கிடைக்கலங்கிறீல. அப்ப நேரம் கிடைக்கும் போது என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட நீ கண்ண முடிய சப்பா ஜெபம் பண்ணு. பிரயாணத்தில் இருக்கும்போது ஜெபம் பண்ணு, சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணு, தோச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணு, குளிக்கும் போது ஜெபம் பண்ணு, உட்காரும் போது ஜெபம் பண்ணு, நிற்கும் போது ஜெபம் பண்ணு, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஜெபம் பண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேப்ல எல்லாம் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்றதுக்கு என்ன பாஸ்டர் இருக்குது? உங்களுடைய தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் எல்லாம் எழுதுங்க. உங்க குடும்பத்தில் உள்ள ஜெப குறிப்புகள் எல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஜெப குறிப்புகள் எல்லாம் எழுதுங்க. சபையில் இருக்கிற ஜெப குறிப்புகள் எல்லாம் எழுதுங்க. உலகத்தில் இருக்கிற ஜெப குறிப்புகள் எல்லாம் என்ன செய்யுங்க. ஆமா, முந்தி ஒரு ஊழியக்காரர் நம்ம ஐக்கியத்தில் இருந்தார். அவர் ஊழியத்துக்கு பேரே என்ன தெரியுமா? இயேசு ஜெபிக்கிறார். இயேசு என்ன செய்கிறார்? அதுதான் ஊழியத்தினுடைய பேர். அவருடைய ஊழியமே ஜெப ஊழியம்தான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு நாட்டுடைய பேரையும் சொல்லுவார். எங்க உலக நாடுகள் ஒரு 20 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூயார்க், வராது, விட்டுருங்க, வராது. ஏன் வராது? ஒரு உலக நாடுகளுடைய வரைபடத்தை எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காது. ஜெபத்துக்கு அப்படி ஒரு வல்லமை என்ன செய்யுது? இருக்கு. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க. ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும்னா என்ன செய்யணும்? நம்பர் 1, கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் பட்சத்துல நிக்கணும், அங்கிட்டு ஓடிடக்கூடாது. சரியா? 2வது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி எப்பயும் அக்கினியா இருங்க. அடுத்த முறை உங்களை நெருங்கும் போதெல்லாம் தொட்டு பார்ப்பேன். கூலா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சூடா இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும். 3வது, ஜெபத்துல உறுதியா தரித்து இருக்கணும். இங்கிலாந்து தேசம் பிரான்ஸை பிடிச்சிட்டாங்க, பெரிய வெற்றி. ஆனா இன்னும் ஒரே ஒரு பாக்கி இருக்குது. ஒரு மலை சிகரத்தின் உச்சியில போய் கொடியை நாட்டணும். அப்பதான் உலக நாடுகளுக்கு தெரியும் இங்கிலாந்து பிரான்ஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஒரு வீரனை அனுப்புறாங்க. அவன் போய் கொடியை நட்டுறான், செத்துறான். நட்ட முடியல, நட்டுறக்கு பக்கத்துல ஒண்ணு செத்துறான். ஏன்னா இவன் அந்த உச்சிக்கு ஏறின உடனே அங்கிட்டு இருந்து எதிரிகள் சுட்டுறான். 2வது ஒரு வீரன் போறான், செத்துட்டான். 3வது வீரன் போனான், செத்துட்டான். அதுக்கப்புறம் கேப்டன் யாரையும் அனுப்பல. ஏன்னா கண்டிப்பா சாவான். ஏன்னா அந்த சிகரத்துக்கு போறான்ல, ஒளிய முடியாது. எப்படி அவன் எழும்பிதானே ஊனணும். அப்படி ஊன்றக்குள்ள கொன்றுறாங்க. பல துப்பாக்கிகள் கொன்றுறாங்க. ரொம்ப துக்கம்.
இவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டாட முடியல. என்ன, அந்த கொடியை ஊன்னா தான். இவன் ராத்திரி பகல்னு என்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் ஒரு வீரன் வந்தான், சார் நான் போகிறேன், ஆனால் மத்தியானம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா. சரி போய் தொலை. எப்படியோ போனா ஒரு 3:45 இருக்கும். 3 மணிக்கு அப்படியே போனா ஒரு 3:15 3:20க்கு ஊனிட்டு வந்துட்டான். எல்லாம் கொண்டாடினாங்க, உலகமே கொண்டாடுது. இந்த கேப்டனுக்கு கொண்டாட முடியல. ஏன்னா அவருக்கு என்ன கேள்வினா, அந்த 3 மணிக்கு என்னடா இருக்குது? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு நானும் 3 மணிக்கெல்லாம் ஆள் அனுப்புனேனே, உனக்கு 3 மணிக்கு என்ன சம்பந்தம்? நீ எப்படி போய் அதை ஊனிட்டு வந்த? அப்ப அவன் சொன்னா, 3 நாள் எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த நேரம் எனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காது. அதனாலதான் அந்த டைமை நான் செலக்ட் பண்ணி போனேன். செபிக்கிறவங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் என்ன செய்யாது